ஹalleluya ஹalleluya ஹalleluya. ரைட், சந்தோஷமா இருக்கீங்க தானே? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். சீக்கிரமாக முடிக்க வேண்டியதாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 19:7. வெளிப்படுத்தல் 19:7. நாம் யாவரும் வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவுள். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, மனைவி அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கவனிங்க, திருமணம் ஒன்று நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. அது உலக தோற்றத்துக்கு முன்பதான். உலக தோற்றத்துக்கு மனைவி இப்பொழுது ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. மணவாட்டி என்பவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். அவ எல்லாமே குளிப்படுத்தி குளிச்சு எண்ணெய் போட்டு அவ முழுவதுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப இனி அவ எங்க போறா? திருமணத்துக்கு கவனிங்க. செய்தியின் தலைப்பானது மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டார். என்னது? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டார். ஆயத்தம் என்கிற அந்த வார்த்தை தயார் நிலை. என்னது? தயார் நிலையிலே இருப்பது. ஒரு ஓட்ட பந்தயத்துக்கு அங்கே ஓட்ட வீரர்கள் அங்கே ஓடுவதற்கு முன்பு அவர்கள் தயார் நிலையிலே விசில் அடிச்சதும் வேகமாக ஓட தயார் நிலையிலே காண்பிக்கப்படுகிறது. காணப்படுகிற ஒரு காட்சி தான் மணவாட்டி காட்சியாய். அல்லேலூயா. தேவனுடைய பார்வைக்கு அந்த தயார் நிலை காட்சியானது. இப்ப ஓட்டப்பட்டியில் ஓட போற வீரர்களை வெளியிருந்து பார்க்க நீங்க என்ன தயார் நிலையில் நிற்கிறார்கள். விசில் அடிச்சு அவங்க பறந்துருவாங்க. நீங்க பார்க்க தேவனுடைய பார்வையில மணவாட்டியானவர்கள் அந்த வியூல எந்த வியூ? ரன்னிங்ல ஓட்டப்பட்டிக்கு தயார் நிக்கிற வியூ எல்லாம் அந்த வியூல தான் இந்த மணவாட்டியானவர் பார்க்கிறார். அது சும்மா உங்களுக்கு சாப்பிட்ட சொல்றோம். மணவாட்டி தன்னை மணவாட்டி என்றால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, மணவாட்டி என்றால் கிறிஸ்துவின் பாதமாய் இருக்கிறார். மணவாளன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதமாகிய சரீர பாதமாகிய அவருடைய வார்த்தையினாலே ஜோடிக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் மணவாட்டியாய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருக்கிறார். அவர் முழுவதும் வார்த்தையாய் இருக்கிறார். அவருடைய மணவாட்டி அந்த பாதமும் ஒவ்வொன்றமாய் இருக்கிறது. முழுவதும் வார்த்தையினாலே ஜோடிக்கப்பட்டதாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து முழுவதும் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவராய் இருந்தார். மணவாட்டியால் அந்த பாதமும் வார்த்தையினாலே ஜோடிக்கப்பட்டதாய் இருக்கிறார். அல்லேலூயா. மணவாட்டியானவர் முழுவதும் வார்த்தையை விசுவாசித்து வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி தன்னை அர்ப்பணித்து அவருடைய பாதமாய் மாறியது. அவருடைய சுபாவத்துக்கு மாறியது, வார்த்தைக்கு மாறியதுதான் மணவாட்டி. அல்லேலூயா. நீங்க வார்த்தையில ஒரு பாகத்தை எடுத்து ஒரு பாகத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வார்த்தைக்கு வார்த்தை முரண்பாடாகவும் நீங்கள் ஜீவித்தால் நீங்கள் அவருடைய பாகம் இல்லை. ஏன்? மணவாட்டி முழுவதுமே வார்த்தையினாலே ஜோடிக்கப்பட்டது, நிரப்பப்பட்டிருக்கிறார். பரிபூர்ண வார்த்தையின் அடையாளமாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் பாதமாய் இருக்கிறார். வார்த்தையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறார் மணவாட்டி. அல்லேலூயா. வார்த்தையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறார் மணவாட்டி. வார்த்தையின் பிரதிபலிப்பாய் இருக்கிறார் கிறிஸ்து. வார்த்தையின் மறு பிரதிபலிப்பாய் இருக்கிறார் மணவாட்டி. அல்லேலூயா. ஆதாமின் பக்கவாட்டில் இருந்து தேவன் மாம்சத்துக்குரிய ஒரு மணவாட்டியை வெளியே எடுத்தார். ஆதாமின் பக்கவாட்டில் இருந்து மாம்ச பிரகாரமான ஒரு மணவாட்டியை எடுத்து மனைவியை எடுத்து
ஆதாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது ஆதாமின் மனைவியா இருந்தது, பக்கவாட்டு பாகமா இருந்தது. மனைவி பாகம், ஒரு ஆணினுடைய பாகம் மனைவி. கவனிக்கவும். அதே போல கல்வாரியிலே இயேசு கிறிஸ்துவின் பக்கவாட்டில் இருந்து தேவன் மணவாட்டியை பிரித்துக் கொண்டார். அல்லேலூயா. மணவாட்டியை பிரித்துக் கொண்டார். கிறிஸ்துவின் பாகம் இயேசு கிறிஸ்துவின் பக்கவாட்டில் இருந்தா யார் வந்தது? மணவாட்டி வந்தவா. ஆதாமின் பக்கவாட்டில் இருந்து மாம்ச பிரகாரமான மணவாட்டி வந்தா, இயேசு கிறிஸ்துவின் பக்கவாட்டில் இருந்து ஆவிக்குரிய மணவாட்டி வந்தா. அல்லேலூயா. ஆவிக்குரிய மறுபிறப்பின் மனிதன் அவருடைய பக்கவாட்டில் இருந்து வந்தார். அவன் பாவத்தில் இருந்து மீட்டு கொண்டு அந்த கல்வாரியினாலே முழுவதும் மீட்டுக் கொள்ளப்பட்டாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். மணவாட்டி என்றால் யார் என்பதை அல்லேலூயா. ரைட். இன்றைக்கு வேதாகமத்திலே இருந்து இந்த மணவாட்டி ஆயத்தம் பண்ணிக்கொண்ட காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எங்கே மணவாட்டி சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறார்? கிறிஸ்துவின் மணவாட்டியின் அந்த காரியம், மணவாட்டி காரியம் எங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது? அது மிகவும் அழகாக துல்லியமாக பொருத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஆதி ஆகத்தில் இருப்பார். திருப்பிக் கொள்ளுவோம். ஆதிகாரம் 9ஆம் அதிகாரம். மன்னிக்கவும். 24 1 7 வரை தயவு செய்து ஒரு ஆசிரியர் வாசிக்கும். ஆதியாகமம் 24 1 வரை உரத்த சத்தமாய் வாசிக்கும். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் தேவனுக்கும் பூமிக்கும் தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீயும் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை ஒரு தேவனுடைய பாத்திரமாய் என்னை வேதாகமத்திலே இருக்கிறார். ஆபிரகாம் ஒரு பிரஜாதியார். ஆபிரகாமை அழைத்தார். நான் போனதாக ஆபிரகாமை அழைத்தார். அழைத்து பாபிலோன் என்ற இடத்திலிருந்து சிலை வழிபாட்டிலிருந்து அவர்கள் வெளியே வந்தவர்கள் அவர்களை அழைத்தார். அவர்களை அல்ல, அவரை மாத்திரம் அழைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் அழைக்கப்பட்டு வந்தபோது லோத்து அங்கே இருந்ததினாலே அங்கே ஆசீர்வாதம் தடையா இருந்தது. லோத்து அங்கே இழக்கப்பட்டதும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். நன்றி. கவனிக்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருந்தார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார், சம்பத்தை கொடுத்திருந்தார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். ஒரு குறை இருந்தது. அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். அல்லேலூயா. ஒரு குறை இருந்தது. அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். என்ன குறை சொல்லுவாங்க? இல்லாத ஒரு குறையை இருந்தது. அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். என்ன கவனம்? நிறைவாக்கினார். இப்பொழுது ஆபிரகாம் முதிர்வயது ஆகிவிட்டார். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே புராண குமாரனுக்கு ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி அநேக வேலைக்காரர்கள் இருக்க அதில் உத்தமமான ஒரு வேலைக்காரர் தெரிவு செய்தார். அவர்தான் அது உத்தமமான ஒரு வேலைக்காரர், ஊழியக்காரர். அநேகர் இருந்துச்சினும் தெரிவு செய்தார் ஒரு உத்தமமான ஊழியக்காரர். அல்லேலூயா. அதே போல கர்த்தரும் ஒரு உத்தமமான ஊழியக்காரரை தான் தெரிவு செய்கிறார். ஊழியக்காரரை தெரிவு செய்து அவரிடத்திலே சொன்னார், நீ புறப்பட்டு போய் என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை
நீ கொண்டு வா, நீ எந்த இடத்துக்கு போகணும், நீ யாருக்கு இடத்துக்கு போகணும்ன்றது ஆபிரகாம் கட்டத்தில் நான் சொல்றேன். கவனிக்கிறேன் இந்த ஸ்டோரியை நல்லா கவனிக்கிறேன். அவர் சொல்றார், நீ போ, உனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை ஆபிரகாம் என்ன சொல்றார்? கர்த்தர் தம்முடைய தூதனை நீ போக வேண்டியதுதான், ஆனால் உனக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கே மணவாட்டியை உனக்கு அடையாளம் ஈசாக்கினுடைய மனைவி யார் என்பதை எலியேசருக்கு காண்பிக்க அந்த தூதன் முன்பதாக கடந்து செல்கிறார். கர்த்தருடைய தூதன் முன்பதாக கடந்து செல்கிறார். எலியேசர் முன்பதாக அவர் அவருக்கு அடையாளத்தை காண்பித்தார். கவனிக்கணும், நல்ல அழகான ஒரு பாத்திரம். ஆமென். இப்போது எலியேசர் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஊர் வந்ததும் பெண்கள் அங்கே சாயங்கால வேளையில் அவர்கள் தண்ணி எடுக்கிற வர்ற இடங்கள்ல தண்ணி சுரத்துல தண்ணி எடுக்க வர்ற இடத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா ஒட்டகங்களை நிப்பாட்டி, எலியேசர் என்ன செஞ்சார்? ஒட்டகங்களை நிப்பாட்டி அவர் இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்தார். எலியேசர் இருதயத்திலே ஒரு அழகான தீர்மானத்தை எடுத்தார். எலியேசர் தீர்மானம் எடுக்கிறேன், நான் எனக்கு தண்ணி கேட்டா அந்த பெண் எனக்கும் குழந்தை சேர்ந்து எனக்கும் தண்ணி தந்து மொத்தம் தருகிறேன், உடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி தருகிறேன். ஒட்டகங்கள் வந்து இவன் குடிச்ச மாதிரி குடித்தான். இவன் என்ன அவ்வளவு தாகத்தில் இருக்கிற ரெண்டு முரடு குடிக்க இவருக்கு தாகுது. ஒட்டகத்தின் தாகத்தை தீக்கேடுமா? ஒட்டகத்தின் வண்டி எவ்வளவு? ஒட்டகம் தண்ணி குடிக்க எவ்வளவு நேரம் தண்ணி குடிக்கும். ஒட்டகத்துக்கும் தாகம் தீக்கணும், இவருக்கும் தாகம் தீக்கணும். ஊழியக்காரருக்கும் தாகம், 10 ஒட்டகங்களுக்கு தாகம் தீக்கணும். 10 ஒட்டகங்களுக்கு தாகம் தீக்கிற அளவு இவன் என்ன செய்யணும்? அள்ளி கொடுக்கணும், சலிக்காம அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா. கவனிக்கணும், இத பார்க்க ரெபேக்காவால ஒரு சாதாரண ஸ்திரியால அந்த காரியத்தை செய்ய இயலுமா? 10 ஒட்டகங்களுக்கு ஒரு பெண்ணால தண்ணி அள்ளி கொடுக்க இயலுமா? அப்ப எலியேசரை கேள்வி பண்ணினாரா? எலியேசர் தீர்மானம் தானா உதவி செய்ய மாட்டேன், ஆனா அவன் உதவி செய்யணும். இதுக்குதான் இதுக்கு ஒரு விஷயம் நம்ப முடியாது, ஆனாலும் உண்மையான விஷயம் அங்கதான் இருக்கு. அந்த 10 ஒட்டகங்களுக்கு தாகம் தீர்க்கிற அளவுக்கு ரெபேக்கா தண்ணி கொடுக்கிறது உண்மையா? இதுதான் எலியேசருடைய தீர்மானம். நம்ப முடியாத ஒன்று, ஆனால் உண்மையாக நடக்கணும். எனக்கு தண்ணி வாங்குறது நம்ப முடியும், ஒட்டகங்களுக்கு தண்ணி வாங்குறது நம்ப முடியாது, ஆனாலும் உண்மையான ஒன்று நடக்கணும். ஏனென்றால் அந்த தூதன் போய் அந்த ஸ்திரியை காண்பிக்கணும். இதுதான் அடையாளம். தூதன் அந்த பலத்தை கொடுக்க வேண்டியது. தேவன் அந்த ஸ்திரிக்கு அந்த பலத்தை கேட்டு அவன் அடையாளம் காண, எலியேசர் அடையாளம் காண வேண்டியதாக. எலியேசருக்கு வேற வழியே இல்ல. தூதனை கண்ணால காணல, ஆனா ஆபிரகாமுடைய சத்தம் எலியேசருக்கு காதுக்கு இருக்கு, நீ போ. ஆனாலும் தூதன் முன்பதாக அவன் விசுவாசித்தான். நான் தெரிவு செய்கிறது முக்கியம் இல்ல, என்னுடைய இருதயத்தின் ஜெபத்தை கேட்டு அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்ப நம்ப முடியாது, ஆனாலும் உண்மையான ஒரு காரியம் அங்க நிகழ வேண்டியதாக. வாழை சிங்க கையில தானியேல் இருந்தா சிங்கத்தின் வாயை கர்த்தர் காட்டினார். நம்ப முடியாதுதான், ஆனாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாய். அக்னி சூளையிலே மூன்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டாங்களா? நம்ப முடியாது, ஆனால் உண்மை அங்கே அவர்களை அக்னி பற்றிக் கொள்ளவில்லை. அங்கே 20 லட்சம் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி கொண்டு வந்த போதில் கடல் தடையா இருந்தது, ஆனால் அந்த செங்கடல் குழந்தது. உங்களால் நம்ப முடியாது, வேதாகம் சொல்கிறது, ஆனால் உண்மை. கண்மலையை பிளந்து தண்ணீர் வந்தது உண்மை. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினார், உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் அது உண்மை.
இயேசு கிறிஸ்து மரித்தார், மூன்றாம் நாள் எழுந்தார். உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டார். உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் ஏனோக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எழுப்பப்பட்டார்கள். ஆனால் நம்ப முடியாது, ஆனாலும் இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அதை அந்த ஜனங்களால் நம்ப முடியாது, ஆனாலும் அது உண்மை. ரெபெக்காளுக்கு தேவன் பிளந்தை கொடுத்தார், நம்மளால் நம்ப முடியாது. எலியேசருக்கு அது உண்மை. நம்ப முடியாத ஒன்று, ஆனால் உண்மை. இந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி வாங்க ரெபெக்காவால முடியுமா? அப்ப அநேக பெண்கள் வந்து ரெபெக்கா உதவி செய்தார்களா? இல்லை, அது இல்லை. ரெபெக்கா தண்ணி வாங்க பார்த்து ஓட்டது. இதுதான் எலியேசருடைய தீர்மானம். அது நம்ப முடியாது, ஆனாலும் அதை ரெபெக்கா செய்து முடித்தார். நம்ப முடியாது, ஆனாலும் ரெபெக்கா செய்து முடித்தார். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை முன்பதாக போன தூதன் அந்த காரியத்தை செய்தார். தேவன் அந்த காரியத்தை, பலத்தை அந்த ஸ்திரிக்கு கொடுத்தார். அவன் நம்ப முடியல, ஆனாலும் அந்த பலத்தை கொடுத்த கர்த்தர். ஏண்டா இதுதான் முன்குறித்தல். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை. முன்குறித்தல் என்பது நம்ப முடியாது, ஆனால் உண்மை. இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே மனவாட்டியை மீட்டுக் கொண்டார். உங்களால் நம்ப முடியாது, ஏற்றால் இது பாவ உலகத்தில் ஜீவிக்கிறோம், ஆனால் உண்மை. அவர் மீட்டுக் கொண்டார். மனவாட்டியின் பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. நம்ப முடியாதுதான், ஆனாலும் உண்மை. அவருடைய பாவங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டது. அவருடைய மீறுதல்கள் எல்லாம் ஏற்கனவே கல்வாரியில் அளிக்கப்பட்டது. மனவாட்டியுடைய நோய்களுக்காக அவர் அங்கே சிலுவையிலே உபத்திரவப்பட்டார், பாதிக்கப்பட்டார். நம்ப முடியாது, ஆனாலும் உண்மை. உங்களுக்கு குணப்படுத்தல் வேணுமா, சுகப்படுத்தல் வேணுமா? ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் என்றுதான் அங்கே நீக்கிறது வச்சு சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு தேவன் பாலுமேல் தேவனோடு இந்த தேசத்தை தருகிறேன் என்றால், யோசுவாவுக்கு சொன்னார், உங்களுடைய கால்கள் படுகிற இடம் எல்லாம் உங்களுக்கு தருகிறேன். ஓ வா, கால் படுற இடம் எல்லாம் உங்களுக்கு தான். காலெல்லாம் படுகிறதோ அங்கே உங்களுக்கு தாரு. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் அவர்கள் போராட வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் அங்குலத்துக்கும் போராட வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு சுகத்தின் அங்குலத்துக்கும் போராட வேண்டியதாக இருந்தது. சுகம் ஈஸியாக கிடைக்கவில்லை, ஆசீர்வாதமும் ஈஸியாக கிடைக்கவில்லை. ஒவ்வொரு அங்குலத்துக்கும் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள போராட வேண்டிய அவசியம் உண்டு. ஆண்டவர்களுக்கு கல்வாரியில் அளிக்கப்படும், பாவங்கள் அளிக்கப்படும், பரிசுத்தாவி. ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியது உண்டு. வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ள போராட வேண்டியது உண்டு. உன் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டு ஒவ்வொரு அங்குலத்துக்காக பரிசுத்தவான்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு அங்குலத்துக்காக ராவும் பலரும் இருந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு அங்குலத்துக்காக தங்கள் ஜீவியத்தை ஒப்புக் கொடுக்கிறதா. ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியது இருக்கு. நீங்கள் சொல்றாரு, ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் உண்டுதான், ஆசீர்வாதம் உண்டுதான், உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டாயிருந்தான். தேவன் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தை தந்துட்டார்கள். சர்க்கரை எடுக்கவும் சாவுமையால் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது என்ற காரியம் உங்களுக்கு வந்தும். ஆனாலும் ஒவ்வொரு அங்குலத்துக்கும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கிறது? போராட்டம் வரும் இந்த பூமியிலே. போராட்டம் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வியாதி செல்வதற்கு கரங்களை வைத்து சுகமடைவார்கள். ஏசுவும் கரங்களை வைத்தார், அநேகருடனே சுகம் வருவீர்கள். அவர் அந்த மரத்தை பார்த்து பேசினார், மரம் போல மட்டும் போவே, மரம் உடனப்பட்டு. ஆனாலும் அவர் பேசும்போது அது மறைத்து. அல்லேலூயா. விசுவாசத்துடன் பேசிட்டு புறப்படுங்க, அது கிரியை செய்யும். நீங்க பேசிட்டு புறப்படுங்க, கிரியை செய்ய வேண்டாம். நீங்கள் யார் என்பதை அது வார்த்தை உங்களுக்கு சுட்டி காட்டும். உங்களுக்கு இருக்கிறது என்ன என்பதை அது சுட்டி காட்டும். வார்த்தை ஜீவன். ஆயத்தமாக ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராடி போராடி ஆயத்தமாகும். இந்த ஜனங்கள் ஒவ்வொரு அங்குலத்துக்கு போராடி ஆயத்தம். கவனிங்க, எலியேசர் புறப்பட்டு போய் இந்த காரியத்தை கேட்கிறார். அந்த ரெபெக்கா நம்ப முடியாது, ஆனாலும் உண்மையான காரியத்தை அதை செய்து காட்டினார். அதனாலே ரெபெக்கா தன்னுடைய எஜமானுக்கு, தன்னுடைய எஜமானின் ஒரே குமாரனுக்கு
கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு ரெபெக்காவுக்கு அங்கே ரெபெக்காவுக்கு தேவன் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் ரெபெக்காவுக்கு சொல்லுகிறார், அவருடைய குடும்பத்துக்கு சொல்லுகிறார். இதுதான் ஸ்டோரி கான்செப்ட். கவனிங்க, இந்த எலியேசர் யார் என்பதை நாம் காண்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். எலியேசர் யார் என்று தெரிஞ்சால்தான் மணவாட்டி ஆயத்தமாவா. இந்த பாத்திரத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு எலியேசர் வந்துதான் மணவாட்டிக்கு வழியை காண்பிக்கிறார். மணவாட்டியை எலியேசருக்கு காண்பிக்க முன்பதாக ஒரு தூதன் வந்தார். அந்த தூதன் வந்து எலியேசருக்கு மணவாட்டியை காண்பித்தார். பின்பதாக மணவாட்டிக்கு மணவாளனை காண்பிக்க எலியேசர் தான் ரெபெக்காளை கூட்டிட்டு போறார். எத்தனை பேருக்கு புரியுது? மணவாட்டியை காண்பிக்க தூதன் முன்பதாக வந்து எலியேசருக்கு மணவாட்டி இன்னார் என்பது நம்ப முடியாத ஆனால் உண்மை என்ற அடையாளத்தில் நிரூபித்து பின்பதாக எலியேசர் தான் ரெபெக்காவுக்கு மணவாளனை காண்பிக்க கூட்டிக் போகிறார். இந்த எலியேசர் ஊழியக்காரன் என்றார். அவனுக்கு என்ன சொல்றார்? நான் நிஜமானுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், ஒரு தீர்க்கதரிசி, உண்மை உள்ளவர். அங்கே கடைசி நேரத்தில் அங்கே வேதாமத்தோடு நீங்கள் ஜோடித்து பார்க்கும் போது வர வேண்டியதா இருக்கிறது மணவாட்டியை சந்திக்க. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே பலமுள்ள தூதன் அங்கே இறங்கி வரும்போது 7ஆம் தூதன் பூமியிலே நிற்கிறார். அந்த பலமுள்ள தூதன் முத்திரையை கொண்டு வந்து 7ஆம் தூதனிடத்திலே கொடுக்கிறார். தேவ ரகசியம் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. அந்த தேவ ரகசியம் அது மணவாட்டி அவருக்கு அடையாளம் காண்பிக்கிறது. என்றால் அநேகர் பிரிந்து போகிறார்கள். மணவாட்டியும் அந்த செய்திக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்கிறார். முத்திரைகள் வந்தது, மணவாட்டி மட்டும் செவி கொடுத்தது, மித்த எல்லாம் அதற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டது. இது ஒரு பிசாசின் செய்தி. கவனிக்க. அந்த எலியேசர் அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் 7ஆம் தூதனாய் இருக்கிறார். அந்த 7ஆம் தூதன் 7ஆம் சபையின் கால தூதன், முடிவின் தூதனாய் இருக்கிறார். கவனிக்க, வேறு ஒருவரும் ரெபெக்காவுக்கு கடைசியாக வரவில்லை. கடைசியாக ரெபெக்காவை சந்தித்தது எலியேசர். இன்றைக்கு மணவாட்டிக்கு அன்றைக்கு எலியேசர் தான். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அவரிடத்தில் சிறந்த சம்பத்து இருக்கிறது. இடங்கொள்ளாத ஆசீர்வாதம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். என் எஜமானத்தில் அநேக சொத்து பந்துகள் இருக்கிறது. ஒரே குமாரன் இருக்கிறார். குமாரனை குறித்து பிதாவை குறித்துமான முழு வெளிப்படுத்தலையும் அங்கே மணவாட்டியாகிய ரெபெக்காளுக்கு வெளிப்படுத்தியவர் எலியேசர். அது மட்டும் ரெபெக்காளுக்கு அது தெரியாது. ஆபிரகாமை குறித்ததான ரகசியத்தை, ஈசாக்கை குறித்ததான ரகசியத்தை, அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு உண்டான குடும்ப காரியத்தையும் அங்கே கொண்டு போய் ரெபெக்காளுக்கு கொடுத்தது எலியேசர். இந்த எலியேசருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துத்தான் மணவாட்டி ஆயத்தமானார். வேறு ஒருவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. ரெபெக்காள் செவி கொடுத்ததும், ரெபெக்காளுடைய உறவினர்கள் செவி கொடுத்ததும் அது எலியேசருடைய சத்தத்திற்கு. எலியேசர் தான் மணவாட்டிக்கு வெளிப்படுத்துகிறார். மணவாட்டி அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் அது வார்த்தை பாகமாய் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் திரும்பி எலியேசர், நான் உங்களை கொண்டு போய் என்னுடைய எஜமான இடத்திலே கொண்டு போகிறேன், அது என்னுடைய வார்த்தையா இருக்கிறது. மணவாட்டியை கூட்டிட்டு அதே உலகத்தில் நடந்து ஹல்லேலூயா. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த தேவ ரகசிய முத்திரை தான் மணவாட்டியை என்ன செய்கிறது? அது வழிநடத்துகிறது. அந்த பாதை எதென்றால் அது 7ஆம் தூதனுடைய செய்திதான். அந்த பாதை நீங்க யாருடைய பாதையிலே நீங்கள் போய்
அங்கே மணவாளனை பார்க்கலாம் என்றால் எலியேசருடைய பாதையிலே தான் போய் பார்க்கலாம். ஏனென்றால் எலியேசர் அங்கே ஆபிரகாமுடைய பிரதியாளாய் வந்தார். எலியேசர் ஆபிரகாமின் விசுவாசியான ஊழியராக வந்தார். எலியேசர் உண்மையுள்ளவனாய் இருந்தார். நீ மணவாட்டியோட வராட்டி நீ வரக்கூடாது. எப்படி ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ பெண்ணோட வராட்டி நீ வரக்கூடாது. நீ பெண்ணோட வராட்டி வரக்கூடாது. ஹல்லேலூயா. பெண்ணோட வரணும். அதே நான் தீர்க்கதரிசி இங்கே வந்து என்ன செய்தால் தம்முடைய வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை உலகமுள்ளாய் போய்கிறது. அந்த வார்த்தை மணவாட்டியை ஆயத்தம் செய்வது. இப்ப எல்லா மணவாட்டியும் ஆயத்தம் பண்ணி எந்த ரூட்ல ஃபாலோ பண்ணிக்கிறார்? தீர்க்கதரிசியின் கூட ஃபாலோ பண்ணி அவர் எந்த வழியிலே போயிட்டார், எப்படி போயிட்டார் முடியாது. ஏன்னா அதுதான் பாதை. நீங்க எந்த பாதையால மணவாளன் போகலாம்? நீ உங்களுக்கு பாதையை காட்டுறது எலியேசர். நீங்க சொல்லல எனக்கு வேற பாதை தெரியும். நீங்க சொல்லல நான் இந்த பாதையால போய் ஈசாக்க பார்க்கலாம். நீ அந்த பாதையால போய் நீ எந்த பாதையில போகலாம்? ஏன்னா ஈசாக்கு காட்ட அங்கே எலியேசர் தான் அங்கே முன்னால போனான். ரெபேக்கா பின்னால போனான். போனது எலியேசர் ரெபேக்கா ஒட்டகத்தை விட்டு இறங்கிட்டு ரெபேக்கா ஒட்டகத்தை விட்டு இறங்கினது எலியேசர் சொன்னார் அதோ உன்னுடைய அவர் தூரத்துல நின்று பார்க்கிற ஈசாக்கு பக்கத்துல இல்ல, சாயந்தரம் அதுக்கு ஒரு சாயங்கால ஏழையில ஈசாக்கோட தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ரெபேக்கா ஒட்டகத்துல வாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெபேக்கா ஒட்டகத்துல வந்து இறங்கி மணவாளன் மணவாட்டியை சந்திக்கிறார். மணவாளனை சந்திக்க எலியேசர் வேண்டியதா இருக்கிறது. உங்களுக்கும் எலியேசர் வேண்டியதா இருக்கிறது. ஒரு செய்தி வேண்டியதா இருக்கிறது என்றால் அந்த செய்தி தான் உங்களை வழிநடத்தி கொண்டு போய் அந்த மணவாளனை உங்களுக்கு அடையாளம் காண்பி. அல்லேலூயா. அடையாளம் காண்பித்தது. ஈசாக்கை அடையாளம் காண்பித்தது எலியேசருடைய அந்த பாத்திரம் க்ளோஸ். எலியேசருடைய காரியம் முடிந்தது. ஏனென்றா ஈசாக்கு தான், எலியேசர் தான். எலியேசர் ஈசாக்காய் ஆக முடியாது, ஈசாக்கு எலியேசர் ஆக முடியாது. ஈசாக்கு எலியேசர் ஆக முடியாது, எலியேசர் ஈசாக்கு ஆக முடியாது. உங்களுக்கு விளங்குதோ? அப்ப எலியேசர் தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக இருக்கிறார். அவர் மணவாட்டியை ஆயத்தம் பண்ண அந்த முழு வெளிப்படுத்தலை கொண்டு மணவாட்டியை கொண்டு வந்து மணவாளனை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனாலதான் அந்த எலியேசருடைய செய்தி அனுப்புறது வந்திருக்கு. நம்ப முடியாது, ஆனால் உண்மை உங்களுக்கு அவர் மணவாளனை அடையாளம் காண்பிக்கிறார். மணவாளனை உங்களுக்கு அடையாளம் காண்பித்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஆயத்த நிலையில் இருக்கிறோம். அப்படின்னா ஆயத்த நிலையில் இல்லாதவங்களும் ஆயத்தமாகும்படிக்கு அந்த சத்தமானது தொழிக்கிறது. ஆயத்தம் இல்லாதவர்களும் ஆயத்தமாகும்படிக்கு தான் அந்த சொத்தம் தொழிப்பது. அதனால்தான் மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டார். என்ன? ஹல்லேலூயா. ரூத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன கவனிங்க, மைக்கேல் ரூத் அவ முதலாவது ஒரு பிரஜாதியா இருந்து அழைக்கப்பட்டா. அது நான் உங்களுக்கு ரூத் மெசேஜ் கொடுத்திருக்கிறேன், சிம்பிளா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ரூத் முதலாவது நகோமிக்கு கீழ்ப்படியல. ஆனா அடம் பிடிச்சா நான் மரிச்சாலும் உங்களோட தான் மரிப்பேன், நீங்க எந்த ஓடுங்களோ அங்கதான் வருவேன். ரூத்துடைய தெரிந்து கொள்ளுதல் சரியா இருந்தது. ரூத்துடைய தெரிந்து கொள்ளுதலை பற்றி பேசினா அது தெளிவா இருந்தது. அவர் தெளிவா இருந்தா நான் உங்களோட தான் வருவேன், மாமியே உங்களை நான் பின்பற்றுவேன். கவனிக்கணும், நகோமி தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிறார். ஏனென்றா ரூத்துக்கு அங்கே இருக்கிற ஒருத்தரையும் தெரியாது, பெத்லேஹேமில் இருக்கிற ஒருத்தரையும் ரூத்துக்கு தெரியாது, சொந்த பந்தத்தை தெரியாது, ரோட்டு தெரியாது, கடை தெரியாது, யாரையும் தெரியாது. ஆனாலும் நகோமி அங்கே கொண்டு போய் படிப்பிச்சு எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுத்து நகோமி தான் போவாஸ் யார் என்பதை அடையாளப்படுத்தி காண்பித்தார். நகோமி தான் சொல்லுகிறார், ஓ அது போவாஸ். அவனு ரூத் தேடி பயப்படாத, ஏடி நீ போக வேண்டியது அங்கதான்.
ஏனி நீ அங்கேயே போய் பொறுக்கிக் கொள், அவன் இந்த உறவு முறையான். போவாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ரூத்துக்கு காண்பித்தது நகோமி. ரெபெக்காளுக்கு ஈசாக்கை அடையாளம் காண்பித்தது எலியேசர். மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும் நடுநிலையாக ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறார். அவர் தேவனுடைய வாயாய் இருக்கிறார். அவர் இரண்டு பேரை இணைக்கிறார். எங்கட பாஷையில சொல்லப்பட்ட ஒரு புரோகிராமர், ஒரு புரோக்கர் இந்த மணவாளனை பற்றி அந்த மணவாட்டியிடம் சொல்லியே ஆகணும். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் ஊட்டு புரோகிராமர். என்ன புரோகிராம்? ஊட்டு புரோக்கர். ஆனா தேவன் ஒரு உண்மையான புரோக்கரை தெரிவு செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஆபிரகாம் தெரிவு செய்தது போல ஒரு உண்மையை முக்கியமான ஒரு புரோக்கர் வேணும். எலியேசர் ஒரு புரோக்கர். ஏன்னா உண்மையை முத்தகம் உள்ள ஒரு புரோக்கர். அவர் போய் என்ன செஞ்சார்? மணவாளனை பற்றி சொல்றார். மணவாட்டியை கொண்டு வரார். கொண்டு வர நில்லுங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த இருக்கிற மணவாளன் இதெல்லாம் பூமியில நடக்க மாட்டான். தேவனுடைய எல்லா காரியங்களும் அப்படியே இயங்கு பாரு. ஆனா மணவாளன் யாரோ, மணவாட்டி யாரோ, அதனால புரோக்கர் மணவாளனா மாற முடியாது. விளங்குதோ? புரோக்கர் ஈசாக்கா மாறலாம். புரோக்கர் நகோமி அங்க போவாசாயா மாறலாம். தேவனுடைய பாத்திரமே. இன்றைக்கு மரியமிலியம் பிரணாமை தேவனாக்கி கொண்டு விட்டார்கள். அவரை ஈசாக்காக்கி விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது அவங்க ஊழியத்தை தான் செய்யும். எலியேசர் தேவன் இல்லை, தேவனுடைய ஊழியக்காரன், ஆபிரகாமின் ஊழியக்காரன். இன்றைக்கு பிரணாமை தேவனாக்கி விட்டார். எந்த பாத்திரத்தை வைத்து தேவனாக்க? இன்றைக்கு இந்தியா இந்த குரூப்ல போகுது சண்டை. வருக வந்துட்டு ஒரு பக்கத்தால சண்டை, வருக வரையிலே ஒரு பக்கத்தால சண்டை போகுது குரூப்ல. 1008 போதகர் ஒரு பக்கம் வருகை வந்துட்டுன்றார், ஒரு பக்கம் வருக வரையிலே, அதை குறிச்சே வாக்குவாதம் போயிட்டு. வருக வந்தா என்ன, வருக வரையிலையா என்ன? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறியா? ஆயத்தமாய் மணவாட்டி ஆயத்தமாய் இருக்கிறியா போறதுக்கு? ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பத்தில் அவர் வந்தார். ஏனோக்கை அடையாளப்படுத்தினார். சஞ்சரித்தது போல மணவாட்டிக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவ்வளவேதான். நான் வந்துட்டேன் என்ற அடையாளம் தான். அவன் ஆயத்த பண்ண ஒரு அடையாளம் வேண்டியதா இருக்கிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த ஒரு அடையாளம் வேண்டியதா இருக்கிறது. மோசே அந்த ஜனங்களுக்கு போய் அவர்களுக்கு விசுவாசம் வர்றதுக்காக ஒரு அடையாளம் பண்ணி அழகாய்க்கு நீ அந்த முச்சடியில பேசின அடையாளம். மறுபடியும் அவர்களை விசுவாசிக்க அவரே சமமாக அவர்களை வழி நடத்தினார். அடையாளம். இந்த ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் என்று தேவனுக்கு தெரியும். அதனாலதான் அவர் மேக ஸ்தம்பத்தில் இறங்கி அங்கே தீர்க்கதரிசிக்கு அதை கொடுத்து வெளிப்படுத்தலை கொடுத்தார். குழப்பவாதிகளும் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தைகளை. ஒரு கட்டத்தில் தேவனாகவே இல்லை என்றார். அப்ப நீங்களும் அழும்பி போங்க. அவர் தேவனாக இல்லைன்னு சொன்னா, ஓ அவர் தேவனாக இல்லை, அப்ப எல்லாரும் அழும்பி. அப்படியா? புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றுக்கு ஒன்று ஜோடியா இருக்கிறது. தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுது. தர்க்கங்களையும் அதுகளையும் விட்டுவிடுங்கள் என்றுதான் வேதம் சொல்லுது. நீங்க சொல்ல உங்களுக்கு உள்ளானவைகளை விட்டு விடுங்கள் என்று. பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவன் தேவனுடைய ஆவியை பெற்றவனாய்ந்தால் அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி ஆயத்தமாயிருக்கிறீங்களா? கவனிக்கணும். இந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம் இப்ப ரூத் எல்லாம் காண்பிச்சு கொடுக்க. ரைட். அங்க போவாஸ் அங்கே உறவு முறையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொன்னதை மறுபடி சொல்ல ஒரு முறை விரும்புகிறேன். கவனிக்கணும். ஆனாலும் அந்த போவாஸ் சொல்லுகிறான், என்னிலும் ஒரு கிட்டிய இனத்தான், என்னிலும் ஒரு கிட்டிய இனத்தான். அது என்ன கிட்டிய இனத்தான்? அவர் தான் இனத்தான் ஆச்சு. அவர் சொல்ற ஒரு கிட்டிய இனத்தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். அவனுக்கு
சம்மதம் உன்னை வாங்க அந்த மாற்றம் அவனுக்கு உண்டானால் மாற்றிக்கொள்ளலாம். அவனுக்கு அதை வாங்க மனதில்லை என்றால் ஒரு உறுதிப்பாடை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த நாள் ஓயா, அவனுடைய பேரை ஆண்டவர் ஓய், ஓய் தான், ஓய் தமிழ்ல இருக்கு ஓய், எனக்கு தெரியாது ஒரு லாங்குவேஜ். ஓய் பேரை பாருங்க, ஓய் ஓய் அழைச்சு நீ இவளை கூட்டு கொள்ளுறியா? அந்த ஓய் யாருக்கு அடையாளமா இருக்காண்டா? அந்த இனத்தான், போவாசே இனத்தான். போவாசுக்கு முதல் ஒருத்தர் இருக்கானா? அப்படின்னு சொல்றேன், என்ன விட ஒருத்தர் குட்டி இனத்தான். அது யார் என்றால் பிசாசு. அது யாரு? பிசாசு. ஏனென்றால் நாம் பாவத்திலே பிறக்கிறோம். நாம் பாவத்திலே கற்பந்தரித்து பிறக்கிறோம். பாவத்திலே கற்பந்தரித்து பூமிக்கு வாரோம். வேதம் என்ன சொல்லுது? நீங்க பிறக்கிறதே பாவத்திலே கற்பந்தரித்து பிறக்கிறீங்க. அப்படி உங்களோட பிறப்பு முறையே தவறா இருக்கிறதுனால உங்களோட பிறப்புரிமையே, உங்களோட பிறப்புரிமை சான்றிதழே தவறு. அப்ப நீங்க உங்களோட பிறப்புரிமை பாவத்துக்கு சொந்தக்காரனுக்கு நீங்க சொந்தக்காரன். உங்களோட பிறப்புரிமை தவறு என்றபடியா உங்களோட பிறப்புரிமைக்குரிய பத்திரமாக இருக்கட்டும் அவன்கிட்ட. அவனும் பாவி, பாவத்தில் பிறந்த நீங்களும் பாவி. இப்ப என்னன்னு சொன்னா அவன்கிட்ட ரட்சிப்புக்குரிய காரியம் இல்ல, மீட்புக்குரிய காரியம் இல்ல, பாவத்துக்குரிய காரியம் தான் இருந்தது. ஏன்னா அவன்கிட்ட வேற ஒண்ணுமே இல்ல. உங்களை கொடுத்து வாங்குறது, உங்களை வாங்குறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னன்னு சொன்னா அவனும் பாவி நீங்களும். அவன் பாவத்துக்கு முழுப்பே, அதனால அவனை கிரையம் கொடுத்து வாங்குறதுக்கு அவனுக்கு மீட்கிற ரட்சிப்பு இல்லை. ஆனால் போவாசிட்ட மீட்கக்கூடிய ரட்சிப்பு, போவாசிட்ட ரட்சிப்பு, அதனால போவாஸ் மீட்டு கொண்டார். அவன் வேணான்னு போய் ஏண்டா அவன்கிட்ட மீட்புக்குரிய இருதயம். ஆனா அவன் உங்களோட சொந்த இனத்தான். நீங்கள் பாவத்தின் பிறப்பிலே வந்ததினாலே நீங்கள் அதிலே அதுல அதுல லிஸ்ட்ல இருக்கிறீங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மணவாட்டி அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே மீட்டு கொண்டார். அந்த விசுவாசம் மணவாட்டிக்கு இருந்தா மணவாட்டி என்ன செய்வா? ஆயத்தம், ஆயத்தம். உலக தோற்றத்துக்கு முன்புக்கே ஈசாக்குக்கு ரெபேக்காளை ஆயத்தம் பண்ணினார். ஆயத்தம் என்றது அதுதான். தேவன் ஆயத்தப்படுத்தினார் ரெபேக்கா. தேவன் ரெபேக்காவை ஆயத்தம் பண்ணினார். ரெபேக்கா எப்பொழுது ஆயத்தமானார்? உலக தோற்றத்துக்கு முன்பே ஈசாக்குக்கு ரெபேக்கா ஆயத்தம். அல்லேலூயா. ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தது கர்த்தர். எலியேசருக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்பி அவளை ஆயத்தப்படும்படி அனுப்பினது எலியேசர். ஆனால் உலக தோற்றத்துக்கு முன்பதற்கு கர்த்தர் ரெபேக்காவை ஆயத்தம் பண்ணினார். அதைத்தான் கொண்டு வர புரிஞ்சு கொள்ளும். ரெபேக்காவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அவ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே செய்தி வந்துதான் உங்களை ஆயத்தப்படுத்தல. கவனிக்கணும், மணவாட்டி எலியேசருடைய செய்தி வந்தா போல ஆயத்தமாயில, முன்குறிக்கப்படல. உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்தல் ரெபேக்கா. ரெபேக்காவை தேடித்தால் எலியேசர் ஆயிடும். அல்லேலூயா. மணவாட்டியை தேடித்தால் இந்த வார்த்தை வரும். வேற எல்லாருக்கும் இந்த வார்த்தை சொந்தமில்லை. எலியேசருடைய ரகசிய வார்த்தையானது, எலியேசருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையானது, ஆபிரகாமை குறித்தது, ஈசாக்கை குறித்தது நீ யாருக்கு சொல்லணும்டா? நீ மணவாட்டிக்கு சொல்லணும். அந்த மணவாட்டியை முன்குறித்து காண்பித்தது கர்த்தர். அல்லேலூயா. புரியுதா? செய்தி புரியுதா? கர்த்தர் காண்பித்தார். ரெபேக்காளை முன்குறித்தது கர்த்தர், எலியேசர் அல்ல. மணவாட்டி முன்குறிக்கப்பட்டவன். அவன் ஆயத்தம் பண்ண கர்த்தர் பலன் கொடுத்தார். அதாவது ரெபேக்கா ஆயத்தம் ஆகிறதுக்கு, ரெபேக்கா அடையாளப்படுத்தப்பட கர்த்தர் பலன் கொடுத்தார். அந்த தூதன் ரெபேக்காளுக்கு பலத்தை கொடுத்தார், நம்ப முடியாது. ஆனாலும் உண்மை ஒரு மணவாட்டிக்கு இந்த உலகத்துக்குரிய எல்லா பாடுகளும் இருந்தும் எல்லா சோதனைகளிலும் இருந்தும் அடியெடுத்து வைக்க ஆனால் கர்த்தர் பலன் கொடுப்பார். ஒவ்வொரு அங்குலத்துக்கும் போராட கர்த்தர் பலன் கொடுப்பார். நோயிலிருந்து சுகம் பெற ஒவ்வொரு அங்குலத்துக்கும் மணவாட்டி போராட கர்த்தர் பலன் கொடுப்பார். ஆசீர்வாதத்துக்கு அவ போராட ஒவ்வொரு அங்குலத்துக்கும் கர்த்தர் பலன் கொடுப்பார். நம்ப முடியாது, ஆனாலும் இதுதான் உண்மை, சத்தியம் இதுதான். ஆனாலும் அங்குலத்துக்காக மணவாட்டி போராடி கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.